இந்த உலகத்தில் உலகத்தின் உலகத்தை அழிக்க நினைக்கிறவங்க, இந்த இயற்கையை அழிக்க நினைக்கிறவங்க, இந்த மனித இனத்தை அழிக்க நினைக்கிறவங்க ஒரு கூட்டம், அழிக்க நினைப்பவர்களிடமிருந்து பாதுகாக்க நினைப்பவர்களிடமும் ஒரு கூட்டம். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற போராட்டம் தான் இந்த தற்போதுள்ள மனித வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் யார் கதாநாயகர்கள்னால், இந்த உலகத்தை பாதுகாக்க நினைப்பவர்கள், இந்த இயற்கையை பாதுகாக்க நினைப்பவர்கள், அல்லது பெண்களையும் பாதுகாக்க நினைப்பவர்கள். ஆக இங்கே யார் வில்லன், அப்படி வில்லன்கள் அல்லது யார் எதிரிகள்னாக்கா, இந்த இயற்கையை அழிக்க நினைப்பவர்கள், மனித இனத்தை அழிக்க நினைப்பவர்கள், நோய்களை ஏற்படுத்துபவர்கள், குற்றங்கள் செய்பவர்கள். இவர்களெல்லாம் யாருனாக்கா, இவர்களெல்லாம் இந்த மனித இனத்தை அழிக்க நினைப்பவர்கள், எதிரிகள், மனித இனத்தின் எதிரிகள். மனித இனத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. ஆக இங்கே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடக்கிற சண்டை தான், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் நடக்கிற சண்டை தான் இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை. அப்படிங்கும்போது நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்க? நீங்கள் இந்த மனித இனத்தின் எதிரிகளா, அல்லது மனித இனத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களா? அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த வகையில் இப்போது நோய்களை திட்டமிட்டே உருவாக்குறாங்க இந்த மருத்துவத்துறை சேர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் மனித இனத்தின் எதிரிகள். அதன் மூலம் பணத்தை சம்பாதிப்பது, இப்போ மதுபானம் விற்பது, சிகரெட் விற்கிறது, இவங்கெல்லாம் எதிரிகள். அப்படிங்கிற மாதிரி பெண்களை அடிமைப்படுத்துறது, பெண்களுக்கு சமத்துவமான உரிமையை, வேலைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது, கல்வி கற்பதற்கு தடையாக இருப்பது, பெண்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது, பெண்களை அடிமைப்படுத்துகிறவர்கள், இவங்கெல்லாம் மனித இனத்தின் எதிரிகள். அந்த மாதிரி அப்போது எதிரிகளாக இருக்கிறதா, அல்லது எதிரிகளிடமிருந்து இந்த உலகை பாதுகாத்து அமைதியை ஏற்படுத்துவதா? வன்முறை பேசுகிறாங்கள, அவங்கெல்லாம் எதிரிகள். போரிடுவதற்கு ஆர்வமாக இருப்பவர்கள், போரிடுவதை ஊக்குவிப்பவர்கள், போர் நடந்துச்சுன்னா யார் எவ்வளோ செத்தாங்க இது ஆர்வமாக தெரிஞ்சுப்பாங்க. இவங்கெல்லாம் எதிரிகள். வன்முறையை விரும்புகிறவர்கள், அழிவுகளை விரும்புகிறவர்கள், அழிவுகளை ஆர்வமாக கவனிப்பவர்கள், அழிய வேண்டும் என எதிர்பார்ப்பவர்கள், அவங்கெல்லாம் எதிரிகள். அமைதியை விரும்புகிறவர்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் விபத்து நடக்குது, அங்கே ஒரு சாலையில் போகிற வழியில் ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க மக்கள். அப்போது நீங்கள் அவருக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு ஆர்வமாக பார்க்க போகிறீங்களா? எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு, நிறைய அடிபட்டிருக்குமோ, ஒரு கோரமான காட்சி, அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கணும், எதிர்பார்ப்போடு போகிறீங்க. அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கறதுக்கு போகிறீங்க. அப்போது அங்கே எதுவுமே நடக்கலைங்கும்போது உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் அங்கே சும்மா லைட்டாக தான் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இந்த மனித இனத்தின் எதிரிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே இது இன்னொருத்தர் வர்றார். அவர் ஐயோ எதுவும் கூட்டமாக நிற்கிறாங்க மக்கள், அங்கே யாருக்கோ அடிபட்டிருக்கு, எதுவும் அடிபட்டிருக்கக்கூடாது, ஏதாவது கோரமான காட்சியை பார்க்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வரார். அதே மாதிரி அவருக்கு எதுவும் அங்கே அடிபட்டிருக்கு, யாருக்கும் லைட்டான காயம்தான், அப்பாடா நல்ல வேலை அப்படின்ட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறார். இப்போ இவர் யாருனாக்கா, மனித இனத்தின் எதிரிகளிடமிருந்து இந்த உலகை பாதுகாக்க நினைப்பவர், அமைதியை உருவாக்க நினைப்பவர். ஆக நமக்குள்ளே தான் எதிரிகளும் இருக்காங்க, பாதுகாவலரும் இருக்காங்க. நமக்குள்ளே இருக்கிற இயற்கைக்கு எதிரான பண்புகளை நாம் அழிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது இயற்கையின் பாதுகாவலர்கள் அல்லது இயற்கைக்கான எதிரிகள் இவங்க பிறவிலே வர்றது கிடையாது. ஒருத்தர் இயற்கைக்கு எதிராக இருக்கிறவங்க எப்போதுமே எதிரியாக தான் இருப்பாங்க. இவர்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் எப்போதுமே சின்ன வயசுலேருந்தே பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இயற்கைக்கு எதிராக இருக்கிறவங்க, மனித இனத்தின் எதிராக இருக்கிறவங்க, அது எல்லார்கிட்டையுமே இருக்கும். என்கிட்டே இருக்கும், உங்ககிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட குணத்தை நாம் அழிக்கணும். நாமளே நமக்குள்ளே இருக்கிற மனித இனத்திற்கு எதிரான ஒரு குணங்களை, பண்புகளை நாம் அழிக்கணும். அழித்தாதான் நமக்குள்ளே இருக்கிற மனித இனத்தை பாதுகாக்கின்ற அந்த பண்பை வெளிக்கொணர முடியும். மனித இனத்திற்கு பாதுகாவலாக இருக்கின்ற, அமைதியை விரும்புகின்ற அந்த பண்பை, நமக்குள்ளே இருக்கிற அந்த பண்பை வெளிக்கொணர முடியும். அப்படி இல்லாமல் நாம் எப்போதும் ஒரே மாதிரி சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே ஒரே மாதிரி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த இயற்கையை அழிக்க நினைக்கிற அந்த கூட்டத்தோடு நாம் சேர்ந்துருவோம். ஆக நமக்குள்ளே தான் ரெண்டு பண்புகளும் இருக்குது. நமக்குள்ளே இயற்கையை அழிக்க நினைக்கிற பண்பும் இருக்குது,
அந்த பண்பை அழித்தாதான், அந்த இயற்கையை அழிக்க நினைக்கிற அந்த பண்பை அழித்தாதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கையை பாதுகாக்க நினைக்கிற அந்த நல்ல பண்பு நாம் பார்க்க முடியும். அந்த நல்ல பண்பை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் வந்து இயற்கைக்கு எதிரான பண்பு நம்மக்கிட்டே இருக்குது, இயற்கைக்கு ஆதரவான பண்பு நம்மக்கிட்டே இருக்குது. இயற்கைக்கு எதிரான பண்பை அழிக்கணும், முதல்ல நம்மிடமிருந்து நீக்கணும். அதற்கு நம்ம பலவிதமான அனுபவங்களை சந்திக்கணும். அதை நீக்கிட்டாக்கா அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கையை நேசிக்கின்ற பண்பு, இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பண்பு, மனித இனத்திற்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும், மனித வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த பண்பு, நமக்குள்ளே இருக்கிற அந்த பண்பு நம்ம கண்களுக்கு தெரியும்.